ஹே சுட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கதை தான் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் வந்துட்டு மீனா டீனான்னு 2 குட்டி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் மீனா சொல்கிறா, ஹே டீனா, இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது, சாயந்தரம் தான் நடக்கும், நான் கலந்துக்கலான்னு இருக்கேன், நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்குறா. நானும் கண்டிப்பாக கலந்துக்க போகிறேன், 2 பேருமே போட்டி போடலாம், யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம வந்து ஃப்ளவர் ஃபெஸ்டிவலில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதில் வந்து மீனா வந்துட்டு ஜாஸ்மினையும் டீனா வந்துட்டு ரோஸையும் கையில் எடுத்து வச்சுக்கிறா. 2 பேருமே கையில் வச்சுருக்குறாங்க. நான் வந்துட்டு ஒரு மாலை தொடுக்க போகிறேன், நீ ஒரு மாலையை தொடுக்கலாம். நான் தோட்டம் கண்டுபிடிச்சி வச்சுட்டேன், எனக்கு அந்த பக்கம் இருக்குது, நான் அங்கே போகிறேன்ப்பா அப்படின்னு வந்து டீனா சொல்கிறா. அதுக்கு மீனா சொல்கிறா, நான் தான் ஒரு தோட்டம் பார்த்து வச்சுருக்கேன், நானும் தான் ரெடி பண்ண போகிறேன், இல்லை யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போட்டி போடுறாங்க. சரி ரொம்ப டைம் ஆச்சு, நம்ம வந்துட்டு சீக்கிரமாக வின் பண்ணியே ஆகணும், நான் என் வேலையை பார்க்குறேன், நான் அந்த பக்கம் போகிறேன், நீ இந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஓடி போகிறாங்க அவங்களோட தோட்டத்துக்கு. ஓடி போனதுக்கப்புறமா அவங்க வந்து அவங்க வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செய்ய ஆரம்பிக்கும் போது தான் தெரிஞ்சது, நம்ம ஒருத்தரால் இது முடிக்க முடியுமான்னு தெரியல, நமக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டோட ஹெல்ப் வேணும், நம்ம கேட்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அப்படி முடிவுக்கு வந்து டீனாவும் மீனாவும் பேசிக்கிறாங்க. எனக்கு நீ ஹெல்ப் பண்ண, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுல யார் ஜெயிச்சாலும் வந்துட்டு சந்தோஷம்தான், நம்ம வந்துட்டு பொறாமை இல்லாமல் ஒன்றா சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க நினச்ச மாதிரியே ஒரு மாமரத்துக்கு அடியில் உட்காந்துக்கிட்டு 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அப்போ கூட வந்து அந்த மாலையை அவங்களால செஞ்சு முடிக்க முடியல. சூரியன்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு 2 பேரும் யோசிக்கிறாங்க. அப்போ வானத்தை பார்த்து கேட்குறாங்க, சூரியனே எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா, நாங்கள் வந்துட்டு இந்த போட்டியில் கலந்துருக்கோம், நாங்கள் வின் பண்ணணும், எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் முடியுமான்னு தெரியல, ஆனால் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஒரு வானவில் இருக்கான், அவன்கிட்ட கேட்டால் அவனால் முடியும்னு நினைக்கிறேன், அவன் ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வானவில்லை கூப்பிட்றாங்க. அதுக்கு அந்த வானவில் சொல்லுது, கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் வந்துட்டு நானும் ஒரு சின்ன போட்டி வைப்பேன், அதில் யார் வின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு அந்த வானவில் வந்து சொல்லுது. அது என்னென்னா, நான் வந்துட்டு ஒரு பாலாக மாறி உருண்டு வருவேன், அப்படி உருண்டு வரும்போது என்னை யார் வந்து கேட்ச் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், அவங்கள இந்த போட்டியில் ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னு அந்த வானவில் வந்து சொல்லுது. அது சொன்ன மாதிரியே வானத்திலிருந்து உருண்டு ஒரு பாலாக உருண்டு வருது. அப்படி உருண்டு வரும்போது டீனாவும் மீனாவும் ஓடி போகிறாங்க. அப்போது அந்த மீனா வந்துட்டு காலில் கல் தட்டிக்கு கீழே விழுந்துடுறா. அதனால் டீனா தான் அந்த பாலை எடுக்கிறான். அந்த பாலை எடுத்தோடனே அவளுக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் வருது. மீனாக்கு யாரா இது அடையாளம் தெரியாத மாதிரி அவள் மாறுறா. என்னாச்சுன்னா, அவள் வந்துட்டு அந்த வானவில் கலர்லேயே வந்துட்டு அவளோட முடியெல்லாம் மாறிடுச்சு, அவள் வேற ஒரு ஆளாக மாறிட்டா. அந்த வானவிலோட ஹெல்ப்பால் அவள் வந்துட்டு அந்த போட்டியில் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டா. இவளை பார்த்து அந்த ஊரே வியந்து போகிறாங்க. யாரோ இந்த பொண்ணு புதுசாக இருக்கே, இந்த பொண்ணு எந்த ஊருக்கார பொண்ணாக இருக்கும், எப்படியோ இந்த பொண்ணு ஜெயிச்சிருச்சு, பரவாயில்லையே, நம்ம கூட அந்த பொண்ணுக்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அந்த ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, யார் ஜெயிக்க போகிறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய பரிசு தரோன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த பரிசு வந்துட்டு டீனாக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அறிவிக்கிறாங்க. அறிவித்து டீனாக்கு பெரிய பாராட்டை கொடுக்குறாங்க. டீனா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்போ வந்துட்டு அந்த பரிசை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு சந்தோஷமாக போகிறா. அடுத்த நாள் வந்துட்டு 2 பேரும் பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்காங்க டீனாவும் மீனாவும். அப்போ வந்துட்டு டீனா தனியாக உட்காந்துட்ருக்கா. அப்போ மீனா வந்து ஓடி வந்து அவகிட்ட பேசுகிறா, நீ வந்து வின் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறா. அப்படியா, இன்னும் எனக்கு வந்து நீ வின் பண்ணலேன்னு எனக்கு ஒரே வருத்தமாக இருந்தது மீனா அப்படின்னு டீனா வந்து மீனா கிட்ட சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதில் யார் ஜெயிச்சா என்ன, நீ ஜெயிச்சா நான் ஜெயித்த மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்னுமே க்ளோஸ் ஆகுது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, போட்டி இருக்கலாம், பொறாமல் இருக்கக்கூடாது.